அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் செப்டம்பர் 11, 2024, ஆவணி 26ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்மைகள் தினம் பெறவே, நடப்பவை நலம் பெறவே, நம்பிக்கை பலம் பெறவே இன்றைய இனிய விடியலை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி இன்றைய நாளை ஆரம்பிப்போம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பை நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். லட்சியம் என்னும் விதை போட்டு, முயற்சி என்னும் தண்ணீர் ஊற்றி, முடியும் என்ற உரமிட்டால் வெற்றி என்னும் கனி கிடைக்கும். நம்மை இலக்கை நோக்கி பயணிக்க வைக்க வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது நம்மளுடைய நடையை தொடங்குகிறோம். இப்போது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களுக்கு நன்றி கூறி நாம் நமது பயணத்தை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நாம் அறிவோம். ஆக இன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் செய்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கியிருக்க வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக வெதுவெதுப்பான நீர் பருகி பயிற்சிகளை தொடங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் உங்களுக்கு அருகில் இருக்குது என்று நம்புகிறேன். அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை இணைத்து வைத்த சகோதரிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், நாம் இணைத்து வைத்த சகோதர சகோதரிகளுக்கும், அதாவது நம்ம ஒருத்தவங்க இணைச்சி வச்சுருப்பாங்க, நாம் பல பேரை இணைச்சி வச்சுருப்போம். அவங்களையெல்லாம் நம்மளுடைய அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அனைத்து நல் விஷயங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது மனதில் எழுப்ப வேண்டிய 3 முத்தான முக்கிய கேள்விகள். நாம் எதற்காக 8 நடை நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று நாம் பயணிக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்?
8 நடை பயிற்சியை ஏன் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது எல்லாருக்குள்ளேயும் வர்றது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதிலாக இருக்கும். ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக. இந்த 4 பதிலில் ஒரு பதில் நிச்சயமாக நம்முடைய பதிலாக இருக்கும். அதுலேயும் இன்னும் விளக்கமாக ஏன் நம்ம புதுப்பித்து கொள்ள வேண்டும், ஏன் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும், ஏன் நம்ம அதை பெற வேண்டும், ஏன் அதை மீட்டெடுக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நம்ம கேள்விகளை கேட்க ஆரம்பித்தோம்னா இன்னும் அதற்கான விடை உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதோடு பேசணும். இந்த வித்தையை நான் பல முறை கற்றுத்தந்திருக்கிறேன், இனி வருங்காலங்களிலும் கற்றுத்தருவேன். ஆழ்மனதோடு பேசி பழக வேண்டும். தொடர்ந்து நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? இந்த கேள்விக்கான விடை அப்படிங்கிறது நான் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இலக்கை நோக்கி பயணிக்கிறோமாங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளணும். அவ்வாறாக இன்றைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இலக்கு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல மதிப்பெண் பெறணும், நல்ல உயர் பதவியில் இருக்கணும், இன்னும் விதவிதமான இலக்குகள் இருக்கும். 8 நடை பயிற்சியில் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம். இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இல்லையே, நான் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா நான் ஏன் 8 நடை நடக்கணும்? அப்போ இந்த செயலுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? 8 நடை பயிற்சி மேற்கொள்வதே நாம் நமது இலக்கை அடைவதற்காக தான். அதில் இருந்து நம்மளுடைய கவனம் எதுலேயும் சிதறாமல் நம்மளுடைய இலக்கை நோக்கி மட்டும் குறியை வைத்து நம்ம பயணிக்கணும். காலையில் 8 நடையை தொடங்கும் பொழுது உங்களுடைய இலக்கு உங்கள் கண் முன் வந்து நிற்கணும். நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும், நல்ல உயர் பதவியில் இருக்க வேண்டும், தொழிலில் பெரிய வளர்ச்சி இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் பன்மடங்கு பெரிய இருக்கணும், ஆற்றல் அதிகரித்திருக்கணும். இப்படி பல்வேறு இலக்குகள் கண் முன் வந்து நிற்கணும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த இலக்குகள் மட்டும் உங்கள் கண் முன் வந்து நின்றால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நம்மளுக்கு எதிரி வேறு யாருமே இல்லை, நாம தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? நம்மளுக்குள்ளே ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? யார் அது அப்படின்னு கேட்டால் அது நாம் தானே. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு நபர் தானே. அந்த நபரிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோமா? அந்த நபர் இப்போ உங்களுக்கு தூக்கம் வருகிறது, சோம்பேறித்தனம் இருக்கிறது, காலையில் விடிகாலையில் எழும்பொழுது அலாரம் அடிக்கும்போது அதை தட்டி விட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூங்கலாம் சொன்னது யாருன்னா உங்களுடைய ஆழ்மனம். அந்த ஆழ்மனத்திட்ட நீங்கள் கேளுங்க. நான் அதை ஆழ்மனம் சொல்ல மாட்டேன், மேல்மனம் சொல்லுவேன். இருந்தாலும் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொன்னேன். நீங்கள் கேளுங்க, அந்த மேல்மனத்திட்ட கேளுங்க. நம்ம இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோமா? இலக்கு என்ன, தூங்குவதா? இல்லை. நாம் விடியலில் எழுந்து நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நம்மளுடைய பயிற்சிகளை நாம் தொடங்கி அந்த பயிற்சிகளின் முடிவில் நாம் ஈர்ப்பு விதி மற்றும் நம்மளுடைய மனப்படக்காட்சி செய்வதற்காகத்தான். அதில் செய்தோமானால் நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியும். அப்போ இலக்கை நோக்கிய பயணம் எது? இப்போ நம்ம எழுந்து நடக்க வேண்டும். நடந்து நம்மளுடைய இலக்குக்கான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிட்டையோ மேல்மனதிட்டையோ கேட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வைக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கலை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்படி நம்மளுடைய முத்தான 3 முக்கிய கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு நம்ம பயணிக்கணும். தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் அப்படிங்கிற ஒரு பகுதி கடந்த வாரத்திலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தினம், அந்த தினத்தை சிறப்பாக நமக்கு தொகுத்து வழங்க வர்றாங்க சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு இன்றைய தினம் என்ன என்பதை அவர்களோடு கலந்து கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கடைபிடிக்கும் நிகழ்வு தேசிய வன தியாகிகள் தினம். செப்டம்பர் 11ஆம் தேதியை நேஷ்னல் ஃபாரஸ்ட் மார்ட்ரீஸ் டே அப்படின்னு நம்ம கடைபிடிக்கிறோம். எதுக்காக இந்த தினம் கடைபிடிக்கிறாங்கன்னா, நம்மளோட இயற்கை வளங்களை நாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காகவும், நம்ம காடுகளை பாதுகாக்கும் போது தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிற வனக்காவலர்கள் அப்புறம் அதிகாரிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வாக இந்த நாளை நாம் கடைபிடிக்கிறோம். 1730வது வருஷம் நடந்த கெஜர்லி படுகொலை இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற நினைவாக 2013வது வருஷம் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் செப்டம்பர் 11ஆம் தேதியை தேசிய வன தியாகிகள் தினமாக தேர்ந்தெடுத்தாங்க. இந்த நாளில் நாம் என்னென்ன நிகழ்வுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல்ல வன பாதுகாப்புக்கு நம்ம பங்களிக்கிற வகையில் மரம் வளர்ப்பு இயக்கங்களோடு சேர்ந்து மரங்கள் வளர்க்கணும், மரம் நடணும் அப்படின்னு முதல் நிகழ்வாக சொல்கிறாங்க. ரெண்டாவதாக கல்வி திட்டங்களில் இதை நம்ம கொண்டு வரணும். அதாவது பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இந்த காடுகளோட முக்கியத்துவம் பற்றியும் வன விலங்குகளோட பாதுகாப்பு பற்றியும் பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அவங்களுக்கு கல்வி நிகழ்ச்சிகளாக கருத்தரங்குகளாக நாம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோஷியல் மீடியா மூலமாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறத பற்றியும் வன தியாகிகளோட துணிச்சலான கதைகளையும் நாம் பகிர்ந்து பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவதாக காடுகளை சுத்தம் செய்கிற நடவடிக்கைகளில் நாம் ஈடுபடணும்னு சொல்கிறாங்க. காடுகள் மற்றும் பசுமையான இடங்களில் தூய்மைப்படுத்தும் இயக்கங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு நாம் உதவி செஞ்சு காடுகளை சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது நிகழ்வாக நாம் நிலையான ஒரு நடைமுறையை ஆதரிக்கணும். இது எப்படி அப்படின்னா, நம்ம காகித பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு முறை மட்டுமே நம்ம பயன்படுத்துகிற பிளாஸ்டிக், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு நம்ம நிறைய பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி நம்ம மண்ணுக்கு கேடு விளைவிக்கிறோம். அந்த நிகழ்வை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற தயாரிப்புகள் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு, அதை வாங்கி நம்ம பயன்படுத்த பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி நிகழ்வாக நம்ம பக்கத்தில் உள்ள காடுகள் இல்லை தேசிய பூங்காக்கள் இல்லை வன விலங்கு சரணாலயத்துக்கு போய் நாம் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இயற்கையை ரசித்தாதான் நம்ம அதனோட முக்கியத்துவத்தை பற்றியும் அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 நிகழ்வுகளில் முதல் நிகழ்வாக இருக்கிற மரம் நடுதலை நம்ம பிரபஞ்சம் அறக்கட்டளையில் முக்கிய சேவையாக வச்சு நிறைய மரங்கள் நம்ம நட்டு அதை பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய மரங்களை நட்டு இன்னும் நம்ம நிறைய சேவைகள் செஞ்சு நம்ம இயற்கை வளத்தை பாதுகாப்போம். அடுத்த ஒரு நிகழ்வாக சொல்லியிருக்கிற பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம கண்டிப்பாக குறைச்சே ஆகணும். ஏற்கனவே அண்ணா ஒரு நிகழ்வுகளில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வெளியில் போகும்போது நமக்கு தேவையான தண்ணியை நாம் வீட்டில் இருந்தே கொண்டு போகணும். வெளியில் போய் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வாங்கி குடிக்கிறது ரொம்ப தப்பு, அது நமக்கும் கேடு மண்ணுக்கும் கேடு அப்படின்னு ஒரு நிகழ்வில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம வேறு என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நாம் யோசித்து அது எல்லாத்தையுமே குறைச்சி நம்ம ஆரோக்கிய முறையில் நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னா மண்ணும் நல்லாயிருக்கும், இயற்கையும் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லா இருப்போம். நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழிஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்றைக்கி சகோதரி சொன்ன அந்த டே நேஷ்னல் ஃபாரஸ்ட் மார்ட்ரீஸ் டே அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தேசிய வன தியாகிகள் தினம். நிச்சயமாக இந்த தினத்திற்கு நாமளும் எல்லா தியாகிகளையும் மனமோடு
நம்மளுடைய ஆத்மார்த்தமாக எண்ணி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். இந்த வனக்காவலர்கள், இந்த டிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்த ராமேஸ்வரம் வந்திருக்கும்போது நிறைய சகோதர சகோதரிகள் நீங்கள் வந்து அந்த நம்ம பார்த்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா வனக்காவலர்களுக்கு சொந்தமான இடங்கள் தான். நம்ம தீவுக்கு போனோம் அப்படின்னா எல்லாமே ஃபாரஸ்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ அவர்களுடைய தொடர்பு, அவர்கள் வாயிலாக நமக்கு வந்து எல்லாமே நம்ம போட்டெலாம் வந்து நமக்காகவே ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அப்போது இருந்த வன அலுவலர் அப்படிங்கிறவர் நமக்கு நெருக்கமான நண்பருடைய நண்பராக இருந்ததுனால நம்மளுக்கு எளிதாக அந்த பெர்மிஷன் எல்லாம் கிடைத்தது. ஸோ இந்த வனக்காவலர்களை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தோன்றியது, நான் எப்போதுமே சொல்லுவேன், நம்மளுடைய இராணுவ வீரர்களை வந்து நம்ம வந்து மதிக்கணும். நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அவங்க வந்து எல்லையிலிருந்து நம்மளை காப்பதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி இங்கே சுதந்திரமாக இருக்கிறோம், சுதந்திர காற்றை வந்து நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பனியிலும் வெயிலிலும் கடும் குளிரிலும் எல்லா விதமான சீதோஷண நிலைகள்லையும் அவங்க வந்து நாட்டை காப்பாங்க. அதுபோக இந்த தீவிரவாத தாக்குதல், அப்புறம் எதிரி நாட்டோடைய வீரர்களுடைய தாக்குதல், இவற்றையெல்லாம் மீறி உயிர் தியாகம் செய்து நம்மளை காப்பாற்றுறாங்க. அதனால் நம்ம எப்போதுமே அவங்கள வணங்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வனக்காவலர்கள்னு இப்போ சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்கள் குறிப்பிடும்போது இன்னொரு விஷயம் எனக்கு தோன்றியது. நம்ம வந்து வனக்காவலர்களை கூடுமான வரை நம்ம பார்ப்பது அப்படிங்கிறது திரைப்படங்களில் பார்ப்போம். இந்த திரைப்படங்களில் வந்து அதாவது மரம் கடத்துவதற்கு வேறு விஷயங்களுக்கு உடந்தையாக இருப்பது போல் காட்டுவாங்க. அதாவது யானை தந்தம் எடுப்பதற்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வனக்காவலர்களில் நேர்மையானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நேர்மையானவர்கள் தான் உயிர் தியாகம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அது சற்று யோசித்தேன் அவங்க பேசும்போது எனக்குள்ளே ஓடிய விஷயம் அப்படிங்கிற. இப்போது நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அப்படிங்கிறவங்க நாட்டினுடைய எல்லையில் காவல் காக்குறாங்க. யாரிடமிருந்து? எதிரிகளிடமிருந்து நம்மளை வந்து மீட்கணும் அப்படிங்கிறதுனால காவல் காப்பாங்க. இந்த எதிரிகள் அப்படிங்கிறவங்க முழுக்க முழுக்க மனிதர்கள். ஸோ மனிதன் எப்படி சிந்திப்பான் அப்படிங்கிறது, ஒவ்வொரு மனிதன் எவ்வாறெல்லாம் சிந்திப்பான்னு நம்மளால் ஒரு கணக்கு பண்ண முடியும், யோசிக்க முடியும். ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். ஆனால் இந்த வனக்காவலர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய வனத்தில் உண்மையிலே வனம் அப்படின்னா அடர்ந்த வனங்களெல்லாம் நிறைய உண்டு. நம்மளுடைய இந்தியாவில் அடர்ந்த வனம் அப்படின்னு அடர்ந்த காடுகள் அப்படிங்கிறது, நாம் இப்போ ராமநாதபுரத்தில் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் காடுகள் இல்லை, அதெல்லாம் வேலி கருவேல மரங்கள் நிறைந்த காடுகள் தான். ஏன்னா இங்கேயும் வந்து மான்கள் சில பல உயிரினங்கள் வசிப்பதனால நாம் இந்த வனக்காவலர்களை மட்டுமே மனதில் வச்சு யோசிக்கக்கூடாது. இப்போது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை நம்மளுக்கு தெரியும், அது அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அவர்களுடைய வேலை அப்படிங்கிறது கணக்கெடுத்தல் அப்படின்னு, எத்தனை புலி இருக்கிறது, எத்தனை யானைகள் இருக்கிறது, அதனுடைய தேவைகள் என்ன, இந்த கணக்கெலாம் வந்து அவங்க எடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய டியூட்டியே. இது ஏன் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து அந்த சைக்கிள் ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு புலி வாழ்வதற்கும் ஒரு மான் வாழ்வதற்கும் மனிதன் வாழ்வது வரைய அதனுடைய காரண காரியங்கள் இருக்கிறது. ஸோ மான் பெருகாமல் இருப்பதற்கு ஒரு காட்டில் இத்தனை புலி இருந்தாகணும். ஸோ புலி பெருகாமல் இருப்பதற்கு அதற்கு எதிரி அப்படின்னு ஒன்று இருந்தாக வேண்டும். இப்படி இருந்தால் தான் அந்த வனம் அப்படிங்கிறது செழிப்பாக இருக்கும். அந்த வனம் செழிப்பாக இருந்தால்தான் மழை வரும், மழை வந்தால்தான் மனிதன் உயிர் வாழலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லியிருப்போம். அப்போது இந்த கணக்கெடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்போது இவங்க வனக்காவலர்கள் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மனிதனை வந்து நம்ம வந்து முடிவெடுத்துடலாம், எடை போட்டுடலாம். ஒரு மனிதன் எவ்வாறாக தாக்குவான், எப்படி இருந்து எந்த ஒரு சூழ்நிலையில் எப்படி இருப்பான். ஆனால் இந்த மிருகங்களை வந்து எப்படி கையாள்வது, மிருகங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான புத்தி இருக்கும், ஒவ்வொரு விதமான சிந்தனை இருக்கும். ஒரு சில விலங்குகள் தன்னை எதிரிகள் அங்கே வரும்பொழுதே இங்கே வந்து தன்னை பாதுகாத்து கொண்டு ஒளிந்து கொள்ளும். ஒரு சில உயிரினங்கள் வந்து நாம் எங்கேயோ போய்கிட்டு இருந்தாலும் அதை தாக்க வரோம்னு சொல்லிட்டு அது நம்மளை தாக்க வரும். அப்போது இரவில் கண்ணு தெரியக்கூடிய விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது. அப்போ இவங்க வந்து
இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பூச்சி வண்டு இவற்றின் கடிகளிலெல்லாம் இருந்து அவங்க வந்து தன்னை காப்பாற்ற முடியாமல் இறந்த தியாகிகளைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி எத்தனையோ பேருடைய ஏன் அவங்களுடைய அந்த பணி என்ன அப்படின்னா, நாம் இங்கே சிறப்பாக வாழ்வதற்கு அவங்க அங்கே வந்து இவ்வளவு தியாகங்களை செய்கிறார்கள். ஸோ நம்ம வனம்னாலே நம்ம வந்து மரம் வளர்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவற்றுக்குள்ளே வனம்னா ஒரு அடர்ந்த காடாக இருக்கணும். மரம் நம்ம வந்து ஒரு மரம் எப்போதுமே தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பல மரம் நடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொள்கை. அதுலேயும் பல மரம் நடணும் அப்படிங்கிறது டைகர் குழுமத்தோடைய கொள்கை அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த தியாகிகளை போற்றும் விதமாகவும் வனதேவதையை வணங்கும் விதமாகவும் நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு நன்றி கடன் உடையவர்களாக இருப்பதற்கு இந்த மாதிரியான நாளிலிருந்து நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சபதம் அப்படின்னா இந்த தினத்தை நம்ம எப்படி கொண்டாடுவது? நிச்சயமாக மானசீகமாக அந்த தியாகிகளை மனதில் எண்ணி நமக்காக போராடி நமக்காக உயிர் நீத்த அவர்களை நம்ம வந்து வணங்கி இனி வரும் காலங்களில் நம்மளால் இயன்ற அளவுக்கு இந்த ஊரையே நம்ம வந்து முடிந்த மட்டும் இப்போ சாலையில் வந்து சாலை ஓரங்களில் இருந்த மரங்களை எல்லாம் சாலை விரிவாக்கத்தின் போது நீக்கிடுறாங்க. அப்போது அதுக்கு ஒரு மரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக குறைந்தபட்சம் 10 மரமாவது நடணும். அதுபோல் நாம் நம்மளுடைய கொள்கையில் நம்மளுடைய டைகர் குழுமத்தில் நம்மளுடைய பிரபஞ்ச மரக்கட்டளைக்கு பிரபஞ்சத்திற்கு நாம் ஏதேனும் செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய கோரிக்கையாக நாம் வந்து நம்மளுடைய வேண்டுதலாக என்ன வைக்கணும் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் என்னுடைய ஒவ்வொரு திருமண நாளைக்கும் எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல நாட்களுக்கும் நான் வந்து 2 மரம் நடுவேன் அப்படின்னு நினைக்கணும். போன வருஷம் நீங்கள் ஒரு மரம் நட்டிருக்கீங்க அப்படின்னா 2 மரம் நடுவதற்கு நான் வந்து முனைப்பாக இருக்கணும், நான் செயல்படணும் அப்படின்னு முடிந்த மட்டும் ஒரு குறுங்காடு அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம். அடுத்த கட்டமாக டைகர் கிளப் அப்படிங்கிறது அதை நோக்கி தான் பயணிக்க போகுது. ஒரு குறுங்காடு அமைக்கணும் முழுமையாக நம்மளால். இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80,000 மரக்கன்றுகளுக்கு மேலே வந்து நம்ம நட்டுட்டோம். ஆனால் அது எல்லாமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஒரு இடத்த தீர்மானித்து நிர்ணயித்து அந்த இடத்துல முழுக்க மரங்களாகவே நிறைத்து ஒரு குறுங்காடை உருவாக்கணும், வனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனதில் ஓடிக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ அதற்கு நீங்கள் ஒரு முனைப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த தினத்தில் வந்து நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க. அந்த உறுதிமொழி அப்படிங்கிறது என்னுடைய திருமண நாளைக்கு என்னுடைய பிறந்த நாளைக்கு எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கு நல்ல நாளைக்கு நான் வந்து ஒரு மரத்திற்கு 2 மரம் நடுவதற்கு முனைப்போடு இருப்பேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். அந்த உறுதிமொழி அப்படிங்கிறதுக்கு கொடுப்பதற்கான நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. ஏன்னா நம்ம கருத்து சொல்ல போகிறோம், அந்த கருத்துலேயே அந்த விஷயத்தை நம்ம பதிவிட போயிடும். இப்போது வாங்க நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்துடலாம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் தொடங்கின திசைக்கு வந்துடலாம். நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் இதை பற்றி சரி இந்த விரலின் நகம் இதை வந்து நினைவில் கொள்ளுங்கள். இடைவேளைக்கு பிறகு பேசுகிறேன். இப்போ பேசுகிறோம்னா அப்புறம் நம்ம தண்ணி குடிக்கவே மறந்துடுவோம். ஸோ இப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து பருகிக் கொள்கிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகி முடித்தவர்கள், நான் இதை பற்றி பல முறை சொல்லியிருப்பேன். இருப்பினும் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் தொண்டை கட்டல் போல் எனக்கே தோன்றுகிறது. அப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். இப்போது கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, அந்த உறுதிமொழி தான் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உறுதிமொழி. பிரபஞ்சத்திற்கு இல்லை பிரபஞ்ச மரக்கட்டளைக்கு இல்லை எனக்கு நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்குறீங்க. இனி வரும் காலங்களில், அதாவது இன்றிலிருந்து இனி வரும் அனைத்து சுப நிகழ்வுகளிலும் அனைத்து நல்ல நாட்களிலும் நான் வந்து 1க்கு 2 பழமரக்கன்று நடுவதற்கு நான் வந்து முனைப்பாக இருப்பேன் அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒன்று கொடுத்து பாருங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு பன்மடங்கு அள்ளித்தரும். நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்க வைக்கும். ஸோ அதை மட்டும் நினைவில் கொண்டு உறுதிமொழி அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி கொடுத்துட்டு
இரண்டாவதாக இந்த நான் இப்போ ஒன்று சொன்னேன் அல்லவா, எனக்கு தொண்டை கட்டல் அப்படிங்கிறது எனக்கு தான் அப்படி தோன்றுகிறதா, உங்களுக்கும் அப்படி தான் இருக்கிறதா அப்படிங்கிறத, அதாவது எனக்கு இருக்கிறது உங்களுக்கு அப்படி தான் தோன்றுகிறதா அப்படிங்கிறத மட்டும் கருத்து பதிவிட்டு இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் இப்போ நமக்கான நடையை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இந்த இடைவேளைக்கு முன்பாக ஒரு விஷயம் சொன்னேன், அதாவது இந்த விரல் நகங்கள் சிவப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் அல்லவா. சமீபத்தில் என்னுடைய நண்பர்களோடு ஒரு மாலை நேரத்தில், ஒரு மதியம் நேரமோ மாலை நேரமோ, அப்போது அவர்களாக அந்த பேச்சை எடுத்தாங்க. அதாவது விரல் நகம் என்னமோ நீ சொல்லுவியே பாரு, எங்களுக்கும் சிவப்பாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ஆமாம், அவங்க காட்டும் போது எனக்கும் ஆமாம்ல உங்களுக்கும் சிவப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கை விரல்களை பார்த்தோம். எல்லாருக்குமே ஓரளவுக்கு, அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே சிவப்பாக இருந்தது. ஸோ அப்போ அடுத்த விஷயம் அவங்க சொல்ல வந்ததே அதான், நீ என்னமோ 8 நடை நடந்தா அப்படின்னு சொல்கிறியே, அப்படி எங்களுக்கு தானே சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய காலில் அணிந்திருந்த என்னுடைய செருப்பை நீக்கிட்டு என்னுடைய கால் விரல்களோடைய நகங்களை அவங்களிடத்தில் காட்டினேன். அப்போ அவங்களும் அவங்களுடைய கால் விரல்களை பார்த்தாங்க, எல்லாருக்குமே ஒரு வெள்ளை நிறம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னுடைய நகத்தை பார்த்துட்டு என்ன நெயில் பாலிஷ் அடித்தது மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஸோ அப்போ தான் நம்மளுடைய பெருமை நான் சொன்னேன், எங்களுடைய 8 நடை பயிற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்தா தானே தெரியும், சும்மா சொல்வது உங்களுடைய நண்பர் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை தாண்டி போய்கிட்டே இருக்கீங்க, ஆனால் செயல்படுத்தி பாருங்கள் அப்படிங்கிறத மட்டும் அவர்களிடத்தில் சொன்னேன். ஸோ இந்த விரலின் நகம் அப்படின்னு நான் இப்போ செய்து பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம் தோன்றியது. ஸோ நம்மளுடைய கால்களில் நான் 8 நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது மட்டுமல்ல, 8 நடைப்பயிற்சி செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் எப்பொழுதுமே சிவப்பு நிறமாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஹீமோகுளோபினுடைய ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய இரத்தத்தினுடைய அளவு, நீங்கள் மருத்துவரிடத்தில் நீங்கள் போய் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னு நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டி செல்கிறீர்கள்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படி கூட்டி செல்லும் பொழுது மருத்துவர் உங்களுடைய கண்ணில் அந்த விழித்திரையை நீக்கிட்டு இந்த கண்ணின் கீழே பார்ப்பாங்க, அப்புறம் விரல் நகங்களை பார்ப்பாங்க, அப்புறம் நாக்கை நீட்ட சொல்லி பார்ப்பாங்கல்ல. இவற்றில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த இரத்த சோகை அப்படிங்கிறது நகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நம்மளுடைய ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய அளவை தொட்டு இருக்கணும். அதில் கொஞ்சம் குறைந்தாலும் அது ஒரு ஒரு ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது குறைஞ்சாலே நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது ஒன்று குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறத தான் நம்ம விரலின் நகங்களில் பார்க்குறோம். ஸோ நான் இப்போ பேசும்பொழுது பார்ப்பது போல் நான் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் உங்களை நீங்கள் ரசிக்கணும், உங்களை நீங்கள் கவனிக்கணும். உடனே கவலைப்படக்கூடாது, ஆகா என்ன என் கால் நகம் வெள்ளையாக இருக்கே அப்படின்னு தயவுசெய்து கவலைப்பட்டுறாதீங்க. எனக்கும் வந்துடும், எனக்கும் சிவப்பாக இருக்கும், நானும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ ஓடுறவன் பாடுவான்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் வெளியில் என்னென்னமோ சொல்லுவாங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய உடல் நீங்கள் சொன்னால் கேட்கும், உங்களுடைய மனம் நீங்கள் நினைச்சதை நடத்தி வைக்கும். ஸோ நீங்கள் நினைக்கணும், எதுவாக இருந்தாலும் நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் ஆனந்தமாக இருப்பேன், நான் பொருளாதாரத்தில் உயர்வாக இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். அதை நினைக்க வைக்கிறதுக்கான தளம் தான் நம்மளுடைய டைகர் குழுமமும் பிரபஞ்ச மரக்கட்டளையும் நம்மளுடைய 8 நடை பயிற்சியும். இந்த 8 நடை பயிற்சி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கவனம் வேறு எங்கேயும் சிதறாமல் இருந்து அதன் வாயிலாக நீங்கள் இதெல்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நாங்களும் மெனக்கெடுகிறோம். ஸோ நீங்களும் மெனக்கெடுறீங்க. ஸோ தொடர்ந்து அது நல்ல ஒரு ஆரோக்கிய பாதையாக இருக்கணும், ஆனந்த பாதையாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக வைத்து தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஆடியோ கேட்க போகிறோம். இந்த ஆடியோ அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு.
அபாரமானது. ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்பீச்சில் வந்து அற்புதமான, அபாரமானங்கிற வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துவார் அந்த ஸ்பீக்கரு. ஸோ இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நானும் என்னுடைய வாழ்த்துக்களை சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவர்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போ அவங்க அனுப்பி வச்ச அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு சம்பவம், நிஜமான சம்பவம். ஒரு பாட்டியினுடைய கதை இது. 95 வயசு இருக்கும் அந்த பாட்டிக்கு. பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம். எப்பேற்பட்டவர்களுக்கும் வயது ஏற ஏற சில சங்கடங்கள் உடல் ரீதியாக வரும், நிச்சயமாக வரும். என்ன விஷயம்னா, ஒன்று கண் பார்வை அவுட் ஆகிடும், ரெண்டாவது செவிப்புலன், அடுத்தது ஜீரண கோளாறு, மூன்றாவதாக தோள்களெல்லாம் சுருங்கி உருவம் வந்து அப்படியே ஒரு கிராஃப் மாதிரி போயிட்டு இறங்க ஆரம்பிச்சிடும். சின்ன வயசு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வளர ஆரம்பிக்கும், அப்புறம் எல்லாமே தேய்மானத்தில் போக ஆரம்பிச்சிடும். இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மூட்டுகள், அந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிடும், சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாது. அடுத்தது எப்போ பார்த்தாலும் உடலில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது தூக்கம் குறையும். அதற்கப்புறம் நினைவு திறன் தப்பும். அப்படியே பார்த்து யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் அந்த விஷயம். ஆனால் இந்த பாட்டிக்கு, 95 வயது பாட்டிக்கு இது எதுவுமே இல்லை. கண் பார்வை நல்லா பளிச்சுன்னு இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்து யார் வர்றாங்கங்கிறத சொல்லிடுறாங்க. நம்ம கண்ணாடி போட்டுட்டு சொல்கிறத அவங்க கண்ணாடி போடாமலேயே சொல்கிறாங்க. எவ்வளோ பொடி எழுத்து புத்தகம் எடுத்து ஜம்முன்னுட்டு படிக்கிறாங்க. செவிப்புலன் அபாரமாக இருக்குது. தோட்டத்தில் ஏதோ சொன்னால் அங்கே என்ன பேச்சு அப்படின்னுட்டு இங்கே இருந்தபடியே சொல்கிறாங்க. ஜீரணமாக அழகாக ஜீரணமாகுது. எல்லாம் அளவாக சாப்பிட்றாங்க. நோ டயபெட்டிக், எல்லாம் சரியாக இருக்குது. காஃபி டீ குடிக்கிறது கிடையாது. தோலில் அவ்வளவு சுருக்கமே இல்லை, சொல்லவே முடியாது. அப்போது ஒரு முறை பார்த்தபோது சில அற்புதமான குறிப்புகளை அவர்கள் தந்தார்கள். அதில் ஒரே ஒரு விஷயம், தான் எந்த அளவுக்கு திடகாத்திரமாக ஆயுளாக இருக்கிறதுக்காக அவங்க அப்பா அவங்க தாத்தாலாம் செய்யக்கூடிய விஷயத்தை தாம் பார்த்து செய்த ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அதுதான் அபாரம். அப்படி சில டிப்ஸ் அவங்க கொடுத்தாங்க. அதுதான் நேயர்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதல்ல அவர் சொன்னது, காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நான் எழுந்துருவேன், எவ்வளவு நாழி கழிச்சு படுத்தாலும் சரி. அடுத்தது அவங்க ஒரு அருமையான டிப்ஸ் கொடுத்தாங்க. எழும் பொழுது ரொம்ப நிதானமாக எழணுமா, டக்குன்னுட்டு எழுந்துடக்கூடாதுங்கிறாங்க. முதல்ல நினைவு வந்து நம்ம எழுந்துட்டோங்கிறது தெரியணும். அப்புறம் மெல்ல கண் திறந்து பார்க்கணும். அப்புறமா நல்லா அந்த 2 கையையும் நல்லா தேய்ச்சி உள்ளங்கையில் சூடேற்றி அதை அப்படியே கன்னத்துக்கும் கண்களுக்கும் கொண்டு போய் ஒத்திக்கிட்டு, பகவானே பகவானே இந்த பொழுது நல்லா விடியணும் பகவானேன்னுட்டு அந்த பிரார்த்தனையை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், வெளியில் வந்து முகத்தை எல்லாம் அலம்பிட்டு வெளியில் வந்து வாயை கொப்பளிச்சுட்டு நேராக சூரியன், அந்த இளம் சூரியன், அவங்க 2 விஷயம் சொல்கிறாங்க. காலையில் கிழக்க பார்த்து அந்த சூரியன், அந்த வெட்ட வெளியில் சூரியன் கண்ணில் படணும். அவங்களுக்கு எந்த இடத்துல சூரியன் கண்ணில் படுறானோ அந்த இடத்துல தான் சூரிய நமஸ்காரம். வீட்டுக்குள்ளேயே இருந்தபடியெல்லாம் கிடையாது, ஜன்னல் வழியெல்லாம் கிடையாது. அந்த முற்றம் இருக்கும், அந்த முற்றத்தில் போய் நின்றுட்டு அந்த திறந்த வெளியில் அந்த இடத்துல நின்றுட்டு அந்த சூரியனை பார்த்து, இளம் சூரியன், கொஞ்சம் மஞ்சள் கலந்த ஒரு சூரியன், அதிக வெளிச்சம் கிடையாது அந்த சூரியன், அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்ற அளவுக்கு ஒரு 15-20 நிமிஷம் அதுக்குள்ளே நல்லா வந்துடும். அந்த ரேஸ் எல்லாம் மேலே படும். அதே மாதிரி சாயங்காலம் மேற்கே சூரிய அஸ்தமனத்தையும் அந்த சூரிய உதயத்தையும் யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படாது. காரணம், வைட்டமின் டி கிடச்சிடும், எலும்புகளெல்லாம் உறுதியாக இருக்கும். அதுதான் எக்ஸசைஸு, அதுதான் பிரார்த்தனை, அதுதான் ஆன்மீக பலம், அதுதான் ஒரு பெரிய பவர், உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி தர்றது. இதை மட்டும் தவறாமல் நான் செஞ்சுக்கிட்டே வரேன். எனக்கு 6 வயசு 7 வயசில் இதை சொல்லி தந்தது, கிட்டத்தட்ட 87 வருஷமாக இதை செஞ்சுக்கிட்டு வரேன் அவங்க சொன்னது. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா, ராத்திரி சுடு தண்ணியில் வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து அவங்க ஒரு டம்ளர் அதை எடுத்து குடிச்சிடுவாங்க. இன்றைக்கி இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நோ டயபெட்டிக், எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்குன்னு
காலையில் அந்த பழையது இன்றைக்கும் அவங்க சாப்பிட்றாங்க. இந்த பழையதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கு ஒரு ட்ரிங்க் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. காஃபி டீ எல்லாம் அவங்க குடிக்கிறது கிடையாது, நேராக இதுதான். ரொம்ப அழகான 2 விஷயம் அவங்க சொன்னாங்க. உடம்பு மனசு அந்த ரெண்டுத்துலேயும் துரு ஏறக்கூடாதுப்பா அப்படின்பாங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வண்டி இருக்குது, அப்படியே போட்டு வச்சுருக்கிறோம். அது என்ன பண்ணும், நம்ம ஒன்றும் கெடுக்க வேண்டியதில்லை, அது தானாக துரு ஏறி தானாகவே அந்த வீல் உடாமல் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி இதை துரு ஏறிடுமா. அதனால் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையை காலை ஆட்டி 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 ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க நடக்கும்போது கூட பார்த்திங்கன்னா கையை முன்னும் பின்னுமா அசைச்சு நடக்கணும். காரணம் துரு ஏறிடும்பாங்க. அதே மாதிரி மனசை நல்ல விதமாக உபயோகப்படுத்தணும். நல்ல விதமாக உபயோகப்படாமல் மனசை அப்படியே போட்டிருந்தாலும் வீணாக போயிடும். அதே மாதிரி கண்டதை போட்டாலும் வீணாக போயிடும். அதனால் அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க. அந்த நடையிலே ஒரு சின்ன வேகம் இருந்து கொண்டே இருக்கும். அது அவங்களா இனிஷியேட் பண்ணிக்கிறது. அந்த பூஜை அறையில் பார்த்திங்கன்னா அவங்க தான் டெய்லி துடைப்பாங்க, அவங்க தான் மெழுகிடுவாங்க, அவங்க தான் கோலம் போடுவாங்க. அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அழகாக ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் கான்சன்ட்ரேஷன் முழுக்க அப்படி இருக்கும். மனசு ரொம்ப மலர்ச்சியாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா. அதே மாதிரி அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேலை இது, ஏன் அதை பற்றி சொல்கிற, இந்த பொல்லாத குணம் இதை விட்டுடு. யாராவது அப்படி ரொம்ப பேசினா கூட தன்னால் கண்டிக்க முடியாத அளவு இருந்தால் கூட அந்த இடத்த விட்டு நவுந்துட்டு நான் உள்ளே போகிறேன், உள்ளே எனக்கு வேலை இருக்குது, சமையல் அறையில் வேலை இருக்குது, நீ பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஜிம்முக்கு போகிறேன்னா இதை பேர் மனசை ஜம்முன்னு வச்சுக்கிட்டா ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மனசு துருப்பிடிக்க விடக்கூடாது, மனசில் கன்றாவிய மனசுக்குள்ளே போடக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும், அளவாக சாப்பிட்ணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அவ்வளோதான் இது பண்ணது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க சொன்னது காலையில் 15 நிமிஷம், சாயங்காலம் 15 நிமிஷம் சூரியனை வணங்க வேண்டும். வணங்குவதென்றால் குனிய வேண்டும், நிமிர வேண்டும், சூரியனை பார்க்க வேண்டும், கைகால்களை அசைக்க வேண்டும், வணக்கம் போட வேண்டும். அந்த சூரியன் பகவானுடைய ஸ்தோத்திரங்களை அல்லது பகவானுடைய ஸ்தோத்திரங்களை அந்த நெஞ்சில் நிறுத்தி நெற்றியினுடைய புருவ மத்தியில் நிறுத்தி அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 15 நிமிஷம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இது இல்லாமலே இருந்தால் இந்த ஆத்ம பலமானது வளர்ந்துவிடும். அவங்க சொல்கிறது, பசி எடுக்காமல் சாப்பிடாத, பசி இன்னும் கொஞ்சம் இருக்கும்போது முடிச்சுடு, சூரிய நமஸ்காரம் பண்ணு, தோல் சுருங்காது, கண்கள், ஞாபக சக்தி, ஆத்ம சக்தி எல்லாம் பலமாக இருக்கும். மனசை சஞ்சலத்தில் வைக்காத, பகவானிடத்தில் வை. எதுவும் நம்ம கையில் கிடையாது, உன் சக்திக்கு உட்பட்டு தான் நீ செயல்பட முடியும். அதனால் ரொம்ப மேலங்கீழையும் குதிக்காத, என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கோ, கோள் சொல்லாத, யார் கோள் சொன்னாலும் கேட்காத. இதெல்லாம் இந்த பாட்டி சொன்னது. இந்த விஷயத்தை கடைபிடித்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்ந்தவர்கள் சொன்னதை வாழப்போகிற நாம் பின்பற்றினால் நாமும் நன்றாக வாழ முடியும். நன்றி. இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் வசந்தி ஃப்ரம் சென்னை அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிக்கு வழங்கியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம அந்த ஆடியோவில் கேட்ட விஷயம் அப்படிங்கிறது, அவர் பொதுவாக ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது வயது ஏற ஏற சில பல சங்கடங்கள், அதுலேயும் குறிப்பாக உடல் ரீதியாக ஏற்படும் அப்படின்னு சொன்னார். இந்த கண் பார்வை குறைபடுறது, அப்புறம் இந்த செவி அப்படின்னு சொல்லக்கூடிய காது அப்படிங்கிறது கேட்கும் திறனை இழப்பது, அப்புறம் இந்த ஜீரணம் அப்படிங்கிறது அஜீரணமாக மாறுவது, தோல் சுருங்குது. இளமையாக இருக்கும் பொழுது தோல் மினுமினுப்பாக இருந்தது, வயதாக வயதாக தோல் சுருங்குதல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மூட்டுகள், ஜாயின்ட்ஸ் எல்லாத்துலேயும் வலி ஏற்படுதல் அப்படிங்கிறதும், அப்புறம் உடல் முழுக்கவே வலி ஏற்படுதல் அப்படிங்கிறதும், அப்புறம் தூக்க குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் அப்படின்னும், அதுக்கப்புறம் இந்த நினைவு திறன் அப்படிங்கிறது குறைகிறது, நினைவாற்றல் அப்படிங்கிறது குறையும், ஞாபக மறதி அப்படிங்கிறது பெருகும். இது பெருவாரியான உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள், இது சங்கடங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சந்தித்த ஒரு 95 வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டி, அவங்களுக்கு இதில் எதுவுமே பிரச்சனையாகவே இல்லை. அவங்க பார்த்தா கண் பார்வை அவ்வளவு துல்லியமாக இருக்குது, அவ்வளவு யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நினைவில் இருக்குது, நினைவாற்றல் அதிகமாக இருக்குது. நம்ம மெதுவாக பேசினா கூட அவங்களுக்கு அது கேட்குது. ஜீரணம்லாம் அளவோடு அவங்க சாப்பிட்றாங்க, அதனால் ஜீரண சக்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு செமையாக இருக்குது அப்படின்னு அவங்கள ஸ்லாயத்தை பேசிக்கிட்டே இருக்கார். அவங்களுக்கு டயபெட்டிக் அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனையே இல்லை. ஏன்னா இன்றைக்கி சிறு வயதிலேயே சர்க்கரை, பிபி அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை.
அப்போ அவங்களிடத்துல அதற்கான டிப்ஸு கேட்டேன். அற்புதமான குறிப்புகளை அள்ளி வழங்கினாங்க. அதில் அபாரமான குறிப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, காலையில் வந்து சூரியன் வருவதற்கு முன்பாக, சூரியன் எழுவதற்கு முன்பாக தான் எழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைகர் கிளப்பை பொறுத்தவரை நான் ஒரு 100 நபர்களையாவது மாற்றியிருப்பேன். 500 குடும்பங்கள் பயணித்தாலும் 100 நபர்களையாவது குறைந்தபட்சம் நான் வந்து விடிகாலையில் பழக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷம். அதே போல் எழும்போது நிதானமாக எழ வேண்டும். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நீங்கள் பதட்டப்படாதீங்க. பயிற்சி இப்போ நம்ம வந்து முன்னெல்லாம் ஜூமில் பண்ணும்போது அந்த நேரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பதட்டப்பட்டு ஓடியாரும். அதெல்லாம் தேவையில்லை. அப்படி அப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எழும்பொழுது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அழகாக சொன்னார். அந்த பாட்டி சொன்னதாக கண்ணை மெதுவாக திறந்து பார்க்கணும், கைகளை உராய்ந்து கண்ணில் ஒற்றி நாம் வந்து விழிச்சிட்டோம் அப்படிங்கிறது தோன்றி இந்த மாதிரி எழணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது முக்கியமாக சூரியன் வந்து கண்ணில் படணும், அப்படி ஒரு இடத்துல இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அந்த பாட்டி சொன்னது. ஏன்னா அந்த கண் பார்வை அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும், ஆயுள் முழுவதும் நமக்கு வந்து அற்புதமாக இருக்கணும். ஏன்னா அவரே சொன்னார், அவரு கண்ணாடி போட்டிருப்பார் போல். ஸோ நம்மளுக்கு கண்ணாடி போட்டு தெரியாதது கூட அவங்களுக்கு கண்ணாடி போடாமலே சில வயதில் தெரியுது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு காரணம் அப்படிங்கிறது அந்த இளம் சூரியனை வந்து வெறும் கண்ணால் பார்த்து வணங்குதல் அப்படின்னு. சூரிய நமஸ்காரம்னா உடலை வளைத்து நெளித்து அது மட்டும் அல்ல, அது சூரியனை பார்த்து வணங்குதலிலும் இருக்கிறது. வைட்டமின் டி உட்கொள்வதில் இருக்கிறது. அதன் வாயிலாக எலும்பை வந்து நம்ம வந்து வளப்படுத்தலாம், தோலை வந்து மினுமினுப்பாக்கலாம் அப்படின்னு. அதில் அந்த பாட்டி எனக்கு 6லேருந்து 7 வயது இருக்கும்போது இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கி 95 வயது வரை நான் கடைபிடிக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த தொடர் முயற்சிக்கான வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ தொடர் முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும். 6லேருந்து 7 வயதில், சிறு வயதில் நம்ம எத்தனையோ விஷயங்களை கற்றுருக்குறோம் இல்லையா? கற்று அதை வந்து நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்துகிறோம்னா பயன்படுத்தணும். எத்தனையோ முறை யோகா சென்டர் போயிருப்போம், எத்தனையோ விதமான யோக கலைகளையும் எத்தனையோ வகையான மூச்சு பயிற்சிகளையும் கற்று இருப்போம். நமக்கு தெரியாததெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் அதை தொடர்ந்து முயற்சி செய்தோமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஸோ அப்போ இந்த தொடர் முயற்சி எங்கே மிஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த டைகர் கிளப். டைகர் கிளப் அப்படிங்கிறது 8 நடைப்பயிற்சி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஃபேமிலி டீம் இதுக்கு பின்னாடி இருந்து மெனக்கடுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதை தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தொடர்ந்து கொடுத்துடணும். ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டோம், அதை விட்டுட்டோம்னு யாரும் போயிடக்கூடாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கற்றுக்குருவாங்க, கற்றுக்கிட்டு அவ்வளோதான். ஆனால் நாங்கள் எங்களுடைய முயற்சியை கைவிடவே இல்லை. அவங்க ஒரு அற்புதமான வாழ்ந்தவர்கள் சொன்னதை வாழ்பவர்கள் கேட்கணும்னு கடைசியில் முடித்தார். வாழ்ந்தவங்க தான் சில அனுபவங்களை நமக்கு விட்டு செல்வாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்களையெல்லாம் சேகரித்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு இந்த டைகர் கிளப் உருவானது. இந்த டைகர் கிளப் அப்படிங்கிறது தொடர் முயற்சியுடைய ஒரு முக்கிய பிம்பமாக தான் இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தொடர் முயற்சினா இப்படி இருக்கணும். அது ஒரு சாராருக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் நம்பினாங்களோ அத்தனை பேருக்கும் அது கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நான் என்னுடைய விஷுவலைசேஷனே அதுதான். ஸோ அதனால் தொடர்ந்து எல்லாருமே பயணிப்போம், தொடர்ந்து இந்த பயிற்சிகளை மேற்கொள்வோம். இந்த பயிற்சிகளின் வாயிலாக நீங்கள் வந்து வெறும் 8 நடை பயிற்சி மட்டும்தான், இல்லை வெறும் ஆடியோ மட்டும்தான் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள். 9 மூட்டு பயிற்சி, தோப்பு கரணம், நம்மளுடைய சூரிய நமஸ்கார பயிற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு சூரியனை பாருங்கள். முக்கியமாக அந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுத பழகணும். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டீங்கனாலே போதும், உங்களுடைய வாழ்வியல் முறையே மாறிடும், உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறிடும். டெய்லி ரிப்போர்ட். நான் அதைத்தான் பல்வேறு முறை சொல்கிறேன். அன்றைக்கி கூட நிறைய பேர் சபதம் எடுத்தீங்க, ஆனால் சபதம் எடுத்ததில் எல்லோரும் செஞ்சிட்டிங்களானா இல்லை. ஸோ உங்கள் பேச்சை நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு நடிகர் போல் ஒரு கட்டத்துக்கு மேலே என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி நீங்களே உங்கள் பேச்சை கேட்காம விட்டுறீங்க. இல்லை நீங்கள் தான் கேட்கணும். என் பேச்சை நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது போல் உங்களுடைய பேச்சை நீங்கள் தான் கேட்கணும். ஸோ நீங்கள் வந்து எடுத்த முடிவை வந்து இன்னையிலேருந்து கடைபிடிங்க. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நான் வந்து டெய்லி செஞ்சு மட்டும் பாருங்களேன். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் செஞ்சால் போதும்,
வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இதை பற்றி வரும் நாட்களில் பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நாம் வந்து உள்ளங்கையிலே மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். இரண்டாவது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு, அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லாம் கட்டாயம் செய்யணும். சும்மா 8 நடை பயிற்சி அப்படின்னு செஞ்சுட்டு போட்டீங்கன்னா அது ஏதோ உடல் பயிற்சி தான். ஆனால் உங்களுடைய மனதிற்கு, உங்களுடைய புத்திக்கு, பிரபஞ்சத்தோடு உங்களுடைய இணைப்புக்கெலாம் இதெல்லாம் முக்கியம். ஸோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பீங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த நேரத்தில் கூறி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.